ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். மார்னிங் கூட நீங்கள் டக்குன்னு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு. முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட முருங்கைக்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்தரிக்காய் ஒரு 4 கத்தரிக்காவை வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் புளி, புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புளி போட்டாச்சு தேவையான அளவு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம சேர்த்து தான் வைக்க போகிறோம், அதனால் நான் உப்பு இப்போயும் நான் போடுறேன். உப்பும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. அதனால் முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் தண்ணி. ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளிச்சிடலாம். நான் கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியவும் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே சாம்பார் சட்னி இப்படி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு அடுத்தடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வத்தல், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை வந்து தாளித்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ குக்கர்லேயே இங்கே வெந்துருச்சு. இப்போ மத்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே நம்ம வச்சுருப்போம். மத்தை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு மசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியோடு நீங்கள் மசிச்சிங்கன்னா மசிக்க முடியாது. அதனால் அதில் உள்ள தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு வெறும் இதை நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாமே மசிஞ்சிரும் உங்களுக்கு. இப்படி பிடிச்சி நல்லா மசித்தாலே போதும், எல்லா காயும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். ஸோ நல்லா மசித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை வந்து சப்போஸ் இது உங்களுக்கு மசியும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு தாளித்து வச்சதை எடுத்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நீங்கள் பாருங்கள் நல்லா மசிச்சிருச்சு. நம்ம மத்தை வச்சு நல்லா மசிக்கவும் இப்படி இருக்கணும். அப்போனா தான் இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எடுத்து வச்ச தண்ணியை இதோடு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு தாளித்ததை எடுத்து இதில் கொட்டிடுங்க. ஒரு டேஸ்டியான கத்தரிக்காய் தக்காளி போட்ட ஒரு கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு மத்து போட்ட கடைஞ்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.